டென்ஷன் எடுத்து எல்லாம் போயிடுச்சு. இது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமும் பேரும் போல இருக்குது. சர்ச்சைக்கு போறோம், ப்ரேயர் பண்றோம், ஆனா பைபிள் மாத்திரம் ஒரு நேரமும் எடுத்து படிக்கிறதே இல்லை. பாஸ்டர் கூட சர்ச்சில் சொல்லிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிங்கப்பா, இந்த வாலிப வயசுல பைபிள் தான் நம்மளை உன்னதத்திற்கு கொண்டு போவோம், அதுலதான் சத்திய வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம படிக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த தேவையில்லாத சோசியல் மீடியாலே நம்ம நேரம் வீணா போயிருது. இன்னைக்காவது கொஞ்ச நேரம் இருந்து பைபிள் படிப்போம். என்னடா 15 வருஷம் ஆச்சு சர்ச்சுக்கு போய் பைபிள் புதுசாட்டே இருக்கு. முதல் பேச்சுல என்ன போட்டுருக்கு பாப்பா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு இவன் பைபிள் படிக்கலாம் பிளான் பண்ணிட்டான். விடக்கூடாது நண்பா. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் நீங்க வாங்க நண்பா. இன்னைக்கு அவன் பைபிள் படிக்கலாம் பிளான் பண்ணிட்டான். நீ கொடுக்குற இன்சைல அவன் இன்னைக்கு பைபிளை மூடணும்டா. ஓகே பாஸ், இப்ப பாருங்க நான் கொடுக்குற இன்சைல என் வழிக்கு எப்படி வரும்னு பாருங்க. படிக்கிறோம். ஹலோ நண்பர்களே, நான் வந்திருக்கேன். நீங்க என்ன படிக்கிறான் விடலாமா? தம்பி, நான் இன்ஸ்டாகிராம் வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த சர்ச் பாக்ஸ்ல போய் நீ உனக்கு பிடிச்ச பேரை டைப் பண்ணா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்கப்பா. சும்மா இல்ல, ஜாலியா பேசலாம். அது மட்டும்தான், இங்க பாரு எவ்வளவு ரீல்ஸ் இருக்கு பாருப்பா. நேரம் போறதே தெரியாது, ஜாலியா இருக்கலாம். இதை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அது மட்டுமா, இங்க பாரு அதோட போஸ்ட் போடுப்பா. போட்ட நிறைய காசு கிடைக்கும். சும்மா இல்லப்பா, நிறைய காசு கிடைக்கும். ஐயோ, இங்க வந்துட்டானா இன்ஸ்டாகிராம் வந்துருவானப்பா. ஒரு 4 நல்ல செய்தி பாக்குறானா, பிளாட்ல எல்லா செய்தியும் கொண்டு வந்துருவான். இதோ பாரு, பைபிள் படிக்கும்போது மனசுக்குள்ள வந்து அதுவா சிந்தியா வருது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் விட போறதில்ல, பைபிள் படிச்சே ஆகணும். ஐயோ பாஸ், நான் எவ்வளவு இன்சல் கொடுத்து பாக்குறாங்க, வரமாட்டேங்க பாஸ். என்ன நம்ப சொல்ற? ஆமா பாஸ். பாஸ், நம்ம நம்ம வாட்ஸ்அப் தான் பாஸ். அப்படியா? அது நம்ம அவனுக்கு ஏன் தெரியும் பாஸ். நண்பா, நீ போய் உங்ககிட்ட இருக்க ஏழை வித்தை எல்லாம் இறக்கி நம்ம பண்றதை கொண்டு வா. போ. ஓகே, வெச்சியோட வாடா. என்ன தம்பி புதுசா பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. அம்மாவுக்கு மெசேஜ் போட்டுட்டியா? கம்பெனி போஸ்க்கு மெசேஜ் போட்டுட்டியா? சரி, போட்ட மெசேஜ் டிக் ஆகுது வந்திருக்கு, அதாவது பாரு. சரி, ஒண்ணு இல்லாட்டி போஸ்க்கு அதுக்கு முன்னேற்றாத போடு. கைலஸ் இருக்கலாம், பார்க்கலாம் இல்ல? என்ன இது வாட்ஸ்அப்ல இருந்து ஒரே மெசேஜா வந்துட்டு இருக்கு. காலையில இருந்து போட்டா பைபிள் தொடக்கும் போதுதான் எல்லா மெசேஜும் வரணும். நைட்டு வேற ஆயிடுச்சு, 10 குட் நைட்டாவது போடணும். யாருக்கு போடுறோமோ இல்லையோ, மனைவிக்கு போட்டு நான் முழுசும் முடிஞ்சு போச்சு. நம்ம கதையே கந்தலாயிருமே. இப்ப பைபிளா மெசேஜா வேண்டாம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஒரு அதிகாரமாவது படிச்சாகணும். போஸ் நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு தொந்தரவு பண்ணி கேட்கவே இல்லை, கண்டுள்ளே இல்லை. ஓ மை காட், என்னடா இது? உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிற நீதான் உன்னாலே ஒண்ணும் பண்ண முடியலையா? இல்ல போஸ். இப்ப என்ன பண்றது? சரி, பேருக்கு அனுப்புவோம். டேய் மச்சான், வாடா. என்ன மச்சான், நீ பேருக்கு தான் பேசுறது. அங்க பாரு, அவன் உன்னோட அழகான பேச விட்டுட்டு வேற பைபிளோட பேச பார்த்துட்டு இருக்கான். நீ போயிட்டு இப்ப உன்னோட பேச காட்டுற காட்டுல அவன் பேச மட்டும் தான் பார்க்கணும். ஆமா, இப்ப பாருங்க. போயிட்டு வா. கள்ளக்காட்டு தம்பி, என்னப்பா இது? கொஞ்ச நேரம் தான் நான் உனக்கு விட்ட இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, எனக்கு துபாய் மாநிலத்த போட்டோ போட்டியே, கமெண்ட் வந்து பாத்தியா? இதை நான் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, 2 நாளைக்கு முன்னாடி ஜிம்மேரோ வீட்டு போட்டோ போட்டியே, கமெண்ட் வந்து பாத்தியா? இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? பாய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கமெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, என்ன பண்றது? இப்போ ஒருத்தனா வர்றானே, இந்த பைபிளை திறந்தா சிந்தைக்குள்ள என்னெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருத்தனா வர்றானே, என்ன பண்றது? இது அதுக்குதான் சொல்றது, மாலுக்கு போனா ஒரு 2 போட்டோ எடுத்துருமா, ஒரு பீச்சுக்கு போனா 2 போட்டோ எடுத்து சும்மா ஒரு ஞாபகத்துக்கு வச்சிருக்கலாம். கண்ட எல்லாம் ஏற்றி விட்டுட்டு எத்தனை ஹார்ட் விழுந்துச்சு, எத்தனை லைக் விழுந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தா பைபிள் படிக்கும் போது இப்படிதான் தொந்தரவு வந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா இந்த பைபிள்ல என்னதும் இருக்கு. அதை இன்னைக்கு நான் விட போறதில்லை. எப்படி நான் படிச்சு வல்லமை பெற்றுக்கொள்ள போறேன். கொண்டு வர முடியல. அவங்க கடைக்கு படிக்க அவனோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும் நண்பா. அவன் ஒரு போஜன பிரியன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க.
நான் போயிட்டு ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஓகே பாஸ். பாஸ் வெற்றியோட திரும்புவாங்க பாஸ். ஓகே. என்னடா ஒரே யூடியூப் சவுண்டா காதல வந்துட்டு இருக்கா. ஐயோ இவனும் வர போறானா. இவனை தொட்டா 5 மணி நேரம் சுத்தமா போச்சு. கண்ணெல்லாம் சிவந்து தலையெல்லாம் வலி எடுத்துதான் மொபைல கீழே வைப்போம். இன்னைக்கு கடவுளே ஏசப்பா இவன் இருந்து என்ன காப்பாத்தும். உனக்கு எது நல்லா பிடிக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மொத்த ஷார்ட்ஸை இறக்க வேண்டியதுதான். நண்பா என்ன மறந்துட்டியா? நான் யூடியூப் உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே தருவானே, மறந்துட்டியா? இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் குழம்பு மிக சுவையாக செய்வது. இங்க பாரு, கடப்பா கட்டி பிரியாணி மசாலாவின் ரகசியம் இதோ. இங்க பாரு, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற மொத்த ஷார்ட்ஸ் உனக்குதான் பிடிக்கும்ல, பாருப்பா பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடு. மறக்காம அந்த பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. ஐயோ கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறேன்னா என்னென்ன மாடல்ல வந்து இறங்குது பாரு சிந்தைக்குள்ள. என்னடா பண்றது, மொபைல எடுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பைபிள் எடுத்தா தூக்கம் வருது. பைபிளை படிச்சா இப்படி பிரச்சனைகள் வருது, மொபைல எடுத்தா மணிக்கூர் போறது தெரியல. இன்னைக்கு என்ன நடந்தாலும் பைபிளை சத்தமா படிச்சிட வேண்டியதான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னது சத்தியம் நம்மளை விடுதலையாக்குமா? இந்த வாலிப வயசுல இந்த சத்திய வார்த்தை நமக்குள்ள இறங்கிச்சுன்னா இந்த மேற்பட்ட எல்லாத்தையும் ஒதுக்கி முதலிடம் தேவனுக்கு கொடுக்க முடியும். அதனால இன்னைக்கு சத்தமா பைபிளை படிச்சிட வேண்டியதான். இந்த துபாயில இருக்கிற டிராபிக்ல நம்ம டெய்லி 2 மணி நேரம் சாட்டா போகாது. ஒரு பைபிள் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணி இனிமே இந்த மாதிரி நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பைபிள் ஆப் கூட நம்ம படிக்கலாமே. என்ன பாஸ் போச்சா? என்ன பாஸ், இந்த உலகத்தை நீங்க தான் பெரிய பாஸ், உங்களால ஒண்ணு பண்ண முடியா? என்ன பண்றது, அவன் பைபிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம தான் ஆப் வச்சுட்டான். என்ன பாஸ், எங்களை தான் அவருடைய ஃப்ரெண்ட் நடிச்சு பார்த்தா உங்களுக்கு இருக்கீங்களா? இது நம்ம பாப்போம், வெயிட் பண்ணுவோம். நான் தான் பைபிள் ஆப் என்ன டவுன்லோட் செய்யறதுக்கு நன்றி. இது வெறும் சாதாரண ஆப் இல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையில வல்லமையும் ஜீவனும் உண்டு. ஆஹா, பைபிள் ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே. ஐயோ பாஸ், நம்மள வந்து பைபிள் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு நண்பா. நீ என்ன பண்ணு, அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு 50 ரீல்ஸ் அனுப்பி அவன் போன் ஹேங் பண்ணு. நண்பா நீ அவங்க வீட்டுல இருந்து வீட்டுக்கு எப்ப வருவீங்க ஒரு 50 மெசேஜ போடு. நீ என்ன அமுதிய பாத்துட்டு இருக்க, நீ அவன் மொபைல் ஹேங் பண்ணு போ. மொபைல்ல மெசேஜா வந்துட்டு இருக்கு. ஐயோ மொபைல் ஹேங் ஆகி போயிடுச்சு. இதுக்குதான் கண்ட ஆப்புகள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சா அர்ஜென்ட்டுக்கு கூட ஒரு கால் பண்ண முடியாம போயிடுச்சு. முதலாவது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு தேவையானது மாத்திரம் வைக்கணும். என்ன இது ஆச்சரியம், பைபிள் ஆப் மாத்திரம் அழகா ஒரு கைட்டு இருக்குது. நான் சொல்றது கேளுப்பா. பைபிள் மகத்துவத்தை பத்தி சத்திய வேதமே சொல்லுது. உங்களுடைய நீதி நித்திய நீதி, உங்களுடைய வேதம் சத்தியம் என்று. சங்கீதம் 119, 142 வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் பெரிய மாதிரி போயிடுது. சங்கீதம் 119, 113 சொல்லிருக்கு. அதனால முதலாவது இந்த பைபிளை எடுத்து படி. அப்பொழுது உலக காரியத்தை இருந்து மேற்கொண்டு கர்த்தருடைய வழியில் நடக்க முடியும். இதெல்லாம் நீ பண்ணும்போது ஆப் கண்ட்ரோல்ல நீ இல்லாம உன் கண்ட்ரோல்ல இந்த ஆப் இருக்கும். கோயிலுக்கு ஆலயத்துக்கு செல்லும் போதும் வீட்டில் இருக்கும் போதும் பைபிள் எடுத்து படிங்க. எப்பவுமே இந்த வாலிப வயசுல பைபிளை திறக்க முன்னாடி மொபைல சைலண்ட்ல போட்டு இல்ல சுவிட்ச் ஆஃபே பண்ணி வச்சோம். ஏன்னா முதல்ல தேவனுடைய வார்த்தை, அப்பதான் நல்ல ஜெபம் பண்ணிட்டு தொடங்கணும். கர்த்தாவே இயேசுப்பா, சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா ஏறாது. அதனால இயேசுப்பா எனக்கு ஞானத்தை தந்து வழி நடத்தும். உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். என்ன பாஸ், பிரயோஜனத்துக்கு சொன்னீங்க, வசனத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நண்பா? அவனுக்கு பைபிளோட வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவனை நம்ம கண்ட்ரோல கொண்டு வர முடியாது. இவையெல்லாம் என்ன, அங்க பாரு நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்புகளை சகோதரர்கள் ஆசிரியர்கள் ஜெகதேவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு வசனம் சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று போட்டிருக்கிறது. இந்த வாலிப வயசுல இந்த ஆப்புகள் எல்லாருக்கும் தேவைதான் இந்த நாட்கள்ல. ஆனா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்கணும். இந்த வார்த்தை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் எப்பவுமே. அதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்தோம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் குடும்பத்தினருக்கும் எங்கள் ஜெகலரி டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம்.